ஆய்வுல வணக்கம். இன்னைக்கு நம்ம கண்ணுசாமி ராஜேந்திரன் டைரக்ஷனில் வெளியான வட்டார வழக்கு இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தில் வந்து பங்காளி சண்டை, அதுதான் இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட பங்காளி சண்டை கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எப்பயுமே தாக்கிட்டு, ஒருத்தர் எப்பயுமே கலாய்ச்சிக்கிட்டு, அந்த கலாய்க்கிறதே பெரிய சண்டையாக மாறி, அங்கேயே கை கால் உயிர் எல்லாமே போக மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. அந்த ஊரில் சாதாரணமாக இருந்து பெரிய மனுஷனாக மாறின ஒரு ஆள். அவர் வந்து இந்த அவரோட பையன் வந்து பயங்கரமான ஒரு ரவுடியாக இந்த படத்தில் காட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரவுடி. அவர் வந்து அவருக்கு ஒரு காதல் இருக்குது. அந்த காதல் வந்து கடைசியாக கை கூடுற டைமில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, அதுக்கு அந்த பக்கம் அவரும் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு கிளைமேக்ஸில் ஐயோ பரிதாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. இந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஆரம்பிப்பாங்க. டாக்குமெண்ட்ரி படம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிராமத்தை எடுத்துக்குவாங்க, அதில் உண்மையாக நெருக்கமாக இந்த கொட்டுக்காளி படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி எடுப்பாங்க படத்தை. ஆனால் அதே மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அப்பப்போ வசனங்கள் வந்து ரொம்ப காது கூசுகிற அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இந்த படத்தில். உண்மை டைரெக்டாக பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையை. அந்தளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்கணும். பெண்கள்லாம் அந்த படத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து பேசக்கூடிய வசனங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இந்த படம் தேவையே கிடையாது. உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ராவாக எடுத்து வச்சிருக்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரே ஒரு மைனஸு. அதுபோல் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சீன் வந்து மனதை உருக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் தான். இவங்க என்ன நினச்சாங்களோ அதை அப்படியே திரையில் காட்டியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்து ரசிக்கும்படியாக இருந்தாலும் கூட அது வந்து எல்லை மீறி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டு போயிடுறாங்க. படத்தில் வர எல்லாருமே நல்ல ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான படமாக நம்ம இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இது ஒரு ஆவரேஜான படமாக போனதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இந்த படம் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் தான் எடுத்திருக்காங்க, மாறவே இல்லை. அதுபோல் தான் அவங்க என்ன நினச்சாங்களோ அந்தந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதும் ரசிக்காமல் இருக்கிறதும் ரசிகர்களாலேயே உங்களோட பொறுப்பு. வட்டார வழக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, ஒரு கிராமத்து மூவி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய மூவியெல்லாம் கிடையாது, ஒரு ரணகலமான ஒரு மூவி, அவ்வளோதான். இந்த படம் வந்து ஒரு 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படம் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.